எம்பனாடஸ்னு ஒரு ரெசிபி. இது வந்து ஸ்பெயின், லாட்டின் அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் ரொம்ப ஃபேமஸ். இது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கூட வச்சுருக்காங்க. இந்த உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு போட்டியெல்லாம் கூட வைக்கிறாங்க. சாப்பாடு போட்டி, நம்ம ஊரில் சாப்பாடு போட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து இதில் லெமன் மிக்ஸ் பண்ணாமல் ரசம் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் இருக்க ஸ்பைசஸ்லாம் இதில் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக. இந்த மாவு பிசைகிறதே ஒரு தனி ரெசிபி தான் அது டிஃப்ரெண்ட்டாக பிசையணும் இந்த மாவை. இதுக்கு வந்து முட்டையெல்லாம் சேர்த்து தான் பிசைகிறாங்க. இந்த மாவை நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம பூரி மாவுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடணும். சோமாஸ்க்கு எப்படி டிசைன் பண்ணுவோமோ அதே தான் இது. அவங்க ஊரில் வந்து இது எம்பனாடாஸ்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து இது சோமாஸ் தான். நம்ம ஸ்வீட்டாக தான் சாப்பிட்ருப்போம், அந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். இதுவே ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை பொரித்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து பேக் பண்ணுறாங்க, இல்லை எண்ணெயிலையும் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம ஊரில் போர்ச்சுகல்காரவங்கள்லாம் நம்ம ஊரை வந்து ஆண்டதுனால, வெள்ளைக்காரங்களாம் நம்ம ஊரை வந்து ஆண்டாங்கள்ல, ஒருவேளை இங்கேருந்து இந்த சமையலை கற்றுக்கிட்டு போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரிஜினலி இது வந்து நம்ம ஊர் சோமாஸ் தான் இது. ஆனால் அவங்க வந்து எம்பனாடாஸுங்கிற பேரில் அவங்க சொல்கிறாங்க. ஸ்டஃபிங் தான் ஊருக்கு ஊர் மாறுபடும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் சிக்கனில் பண்ணியிருக்கேன். சீஸ் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், ஸ்வீட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், என்ன ஸ்டஃபிங் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஆள் 2 சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். டிஃபன் ஐட்டம், நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது அங்கே எல்லாம். அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசு புதுசாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது.